விஷுவலா நம்மளுக்கு அந்த எப்படி சொல்றது, ரெண்டுத்துலயும் விஷுவல் கம்பேரிசன் அந்த பிளேஸ் அப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுறதுனால அந்த வார்த்தையை கூட நான் சொல்ல முடியல, அது ரிவீல் ஆகிடும். ஸோ அதுதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. பட் டோட்டலாக காரணங்கள் வேற, கேரக்டர்கள் வேற, எல்லாமே வேற. கிருஷ்ணா சார் எப்பவும் ஒரு ஹீரோவா சூப்பரா ஒரு பப்ளியா பார்த்துருப்போம். இந்த படத்துல ஏன் ஒரு வந்து கொஞ்சம் ஏஜ்டா காட்டியிருக்கீங்க? ஏஜ்டா காட்டலாங்க. அந்த கேரக்டருக்கு ஒரு மெச்சூர்டா இப்போ போலீஸ்காரங்க ரெகுலராக நீங்கள் பார்த்தீங்கன்னா 25 வயசு தான் ஆகும், 25-26 வயசு தான் ஆகும். ஆனால் அவங்களுடைய அனுபவ முதிர்ச்சியால அவங்களோட முகத்தில் மாறுதல்கள் ஏற்படும். சீரியஸாக நீங்கள் நிறைய போலீஸ் நோட் பண்ணீங்கன்னா தெரியும், சீக்கிரம் அந்த முதிர்ச்சி தெரியும். அதனால தான் நீங்கள் படத்துலேயே கூட ஒரு மெச்சூர்டாக காட்டுறாங்க நிறைய படங்கள். அது காரணம் வந்து இயல்புலேயே அவங்களுடைய ஒர்க் டென்ஷனு, அவங்களோட ஒர்க் ஃப்ளோ காரணமாக அவங்களுக்கு ஒரு 30 வயசு ஆளே உங்களுக்கு 40 கிட்ட தெரியும். ஸோ அதனால தான் அந்த தோட்டத்தை உருவாக்குறேன். இயல் வந்து விஜய் சார் கூட நடிச்சிருவாங்க. கொஞ்சம் அவங்களே வந்து யார்கிட்ட சொன்னாங்க, இவங்க கூட சொன்னாங்க எனக்கே வந்து அழகு கற்றுக் கொடுத்தாங்கன்ட்டு. உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்க? எனக்கு எப்படி ஸ்பாட்டில் ஜாலியாக நடிக்கணும், டென்ஷன் ஆகாமல் ஒர்க் பண்ணணும்னு கற்றுக் கொடுத்தாங்க. ஏன்னா நான் கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி, அவர் ரொம்ப கூலாக பண்ணுகிறார். சார் டேரக்டர் சார் அவங்க பெருந்தன்மையை முதல்ல பாராட்டேன். அந்த ரைட்டர் தான் சில சீன்ஸ் எடுத்தாருன்னு சொன்னீங்கல்ல, அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப வசதிங்க. ஏன்னா பேர் போடுறதே எழுத மாட்டாங்க நிறைய டேரக்டர். இல்லை சார், இல்லை அவரை பாராட்டுறதுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த பண்பு, இந்த மாதிரி கதை வாங்கி பண்ணுற பண்பு இருந்தால் தமிழ் சினிமா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். சரி, எனக்கு வந்து இன்னொரு கதையை வந்து வாங்கி பண்ண அதை இவர் தான் கொடுத்தாரு, அவரும் சில சீன்ஸ் டைரக்ட் பண்ணாருன்னு சொன்னீங்கல்ல, அந்த பெருந்தன்மை உங்களுக்கு லைஃப் லாங் இருக்குமா? ஏன்னா வந்து நம்ம இதில் நிறைய பேர் அந்த மாதிரி இல்லை. அதே மாதிரி இந்த மேலே ஹைஸ்டன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பண்ணீங்கல்ல, அதுக்கும் பாராட்டுகள். நன்றி சார். உங்கள் கருத்து ஒரு விஷயத்தை நான் பிலீவ் பண்ணுறேன் சார். எப்பவுமே நான் தப்பு பண்ணிட்டா கூட தப்பு பண்ணிட்டேன்னு சொல்கிறோம். காரணம் என்னென்னா, உண்மையை சொல்லும் போது திணற மாட்டோம், பொய் சொல்கிறதுக்கு திணறும். ஸோ அதனால் எதையாவது மறைக்க ட்ரை பண்ணிக்கலாம் தான் நீங்கள் மாட்டுவீங்க. ஸோ அதனால் நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுவேன். அவர் டேரக்ட் பண்ணது உண்மை அந்த போர்ஷன்ஸு. ஸோ அதனால் சொல்லிட்டேன், அவ்வளோதான். கிருஷ்ணா சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. இன்னைக்கு வந்து உங்க அப்பா இந்த பக்கம் அந்த பக்கம் அடிச்சா பந்து மாதிரி போகணும், எங்க அப்பாவும் அப்படிதான். ஆனா வந்து இன்னைக்கு உள்ள பிள்ளைங்களை பார்த்தா, நம்மளே ரோட்ல போறப்ப அந்த ஸ்கூல்லாம் முடிஞ்சு போறப்ப பார்த்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. வளர்ப்பு சரியில்லை அப்படின்றது தோணுது சில நேரத்துல. ஏன் காரணம்னா, டீச்சர்ஸையும் அடிக்கக்கூடாதுன்னு இப்போ நம்ம ஊர்ல அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. பேரண்ட்ஸும் கிட்டத்தட்ட அடிக்கிறத கைவிட்டோம். அவங்கள்ட்ட இருந்து செல்போனே நம்மளால புடுங்க முடியல. ஆக்சுவலா அடிக்கிறது நல்லதா, ஓரளவு கண்டிப்போட வளர்க்கறது நல்லதா, இல்லை ஏன்னா இந்த படத்தில் பையன் வந்து அப்பா பார்த்தோன்னா பயப்படுறான், அந்த பயம்லாம் இருக்கும். நான் அதையெல்லாம் தாண்டி நம்ம இன்னைக்கு ஒரு ஆளாக இருக்கோம்னா அப்பா அம்மா ஒரு காரணம். அவங்க சொன்ன மாதிரி அப்போ உங்கள் படத்தில் காமிச்ச மாதிரி அப்பா கண்டிப்பாக இருப்பார், அம்மா கொஞ்சம் செலவு கொடுப்பாங்க. அதே கல்ச்சர் தொடரலாமா, இல்லை இன்னைக்கு இருக்கிற கல்ச்சர் கரெக்டா? நான் வந்து அப்பாக்கு பற்றி பேசுகிறேன். எங்கள் அப்பா என்ன அன்னைக்கு அடிக்கலைன்னா நான் பொறுக்கி மாதிரி சுற்றி நிற்கிற ரோடெல்லாம். அது உண்மை. நானும் சரி, நானும் என்ன சேட்டனா வேற லெவல். அந்த டிசிப்ளின் எனக்கு அவர்கிட்ட தான் வந்துச்சு. நான் அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். வேற இந்த காலத்தில் அடிக்கிறது கரெக்டாக இல்லையான்னு எனக்கு கேட்காதீங்க. ஏன்னா என் ஃப்ரெண்டோட குழந்தைங்க ஷேக் ஹேண்ட் கொடுக்க முடியும், மச்சான் ஷேக் ஹேண்ட் கொடுத்து வாங்கிடுறாரு. ஸோ அதெல்லாம் நிறைய மாறி இருக்கு. இப்போ அடிக்கலாமா வேண்டாம்ன்றது இவங்க தான் சொல்கிறேன். இவங்க தான் பசங்க இருக்காங்க. என்னன்னா, இப்போ வந்து ஒரு ப்ரொடியூசர்னா ஒரு பெரிய வேலை. ஒரு ஹீரோ, ஒரு ஆக்டர்னா அவங்க போய் நடிச்சுட்டு வந்துடுவாங்க. உங்களுக்கு ப்ரொடியூசராக இருக்க பிடிச்சிருக்கா, ஆக்டராக இருக்க பிடிச்சிருக்கா? எனக்கு நடிக்கதாக பிடிக்கும். நடிக்கிறதுக்காக தான் அமெரிக்காவிலேருந்து வந்துடணும், நடிச்சு தான் எடுத்துப்பேன். ப்ரொடக்ஷனுக்கு ஏன் வந்தேன்னா, நிறைய கதைகள் வந்து நான் நடிக்க முடியாத கதைகள் நிறைய வந்தப்போ, இதை நம்ம சொல்றதுக்கு ஒரு இடம் வேணுமேன்றப்போ தான் எனக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம் சான்ஸ் கிடைச்சிது. கண்டினியூஸாக கதைகள் சொல்லிட்டு இருக்கேன். அதனால தான் நான் நடித்த நான் ப்ரொடியூஸ் பண்ண எந்த சீசன் நான் எழுந்திருக்க மாட்டேன். இதுலையும் நான் இல்லை. அப்படியே ஆஃபீஸ் லெஃப்ட் ரைட் போயிருந்தப்போ ரஞ்சித் கூப்பிட்டு நீ பண்ணலாமே வாங்க அப்படின்னாரு. வேற எதுவும் இல்லை. அப்படிலாம் இல்லைங்க, சீரியஸா இல்லை. அவருக்கு என்னன்னா, ஆக்சுவலாக அவர் கதைகள் தேர்வுல சில படங்கள் தவறாக இருந்தாலும் விஷுவலா மொத்த விஷயங்கள கதை தேர்வுல வந்து அவர் எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாரு. அவரோட படங்களோட லைன் அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்தையும் பண்ணார். நான் என்ன சொன்னேன்னா, அவர் காப்பாது வரைக்கும் பண்ணதே கிடையாது. நீங்கள் படம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணும். அவர் வந்து ஒரு ஃபுல் லென்த் படத்துக்கான ஒரு ஆள். இந்த கேரக்டர் நான் கூப்பிட்டது, நான் எப்படி கூப்பிட்டேன்னா, குழந்தைங்க படம் அதில் நம்ம பார்ட்டா இருக்கணும் அப்படின்னு தான் சொன்னேன். அதை தாண்டி அந்த கதாபாத்திரத்துக்கு
அவர் ரொம்ப கரெக்டா பொருந்தினாரு. அதனாலதான் கேட்டேன். 100% ஆள் கிடைக்காம பண்ணணுன்ற மாதிரி சொல்றாருல, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா நீங்க அந்த ஒர்க் ஆயிருக்குல்ல, அப்ப அது கரெக்டா பொருந்ததுனால ஒர்க் ஆயிருக்கு. தேங்க்யூ. அதாவது படங்கள்ல நிறைய நடிக்கிறத குறைச்சிட்டு ப்ரொடக்ஷன்ல தான் அதிக கவனம் செலுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருக்கு. அப்புறம் அண்ணன் கூப்பிட்டா நீ போன வேலையில பாரு, எனக்கு தயாரிக்கிற வேலை இருக்கு அப்படின்லாம் சொல்றீங்களா? ஏன் நடிப்பு குறைச்சிட்டீங்களா? தயாரிப்புல அதிகமா குறைச்சிட்டீங்களா? நான் குறைக்கவே இல்லைண்ணே. நான் வந்து பல கதைகள் கேட்டுட்டு இருக்கேன். அது என்ன ஆகுதுன்னா, ஒரு படம் ஹிட்டை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன்னு, அந்த பெரிய பெரிய டேரக்டர் அசிஸ்டன்ஸாக வந்து கதை சொல்லுவாங்க. இல்லை ஒரு ராம் சார் மாதிரியோ வெற்றிமாறன் சார் மாதிரியோ அசிஸ்டண்டாக நம்ம போய் கதை சொல்லுவாங்க. தொடர்ந்து 5 ஃப்ளாப் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த மாதிரி கதையே தான் வரும். எந்த படம் கூப்பிட்டாலும் இவன் பண்ணிடுவான். ஆனால் என் கதை அப்படி கிடையாது. எல்லா படமும் ஓடணும் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். நீங்க வந்து ஆஃபீஸ் வந்தீங்கன்னா அவர் கேட்பார், எங்க இருக்கீங்க, கதை கேட்குறீங்க. இன்னும் கதை கேட்டுட்டு இருக்கேன். எதுவும் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக வரணும் சார். லைக் பேராஷூட் வந்து 2 பெரிய பசங்க ஆன கதை நான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் குறைக்கல, கேட்டுட்டு தான் இருக்கேன். எனக்கு பெருசா அமையல. அப்புறம் கிஷோர் சார் கூட இந்த படத்துல எல்லாம் நடிச்சிருக்கீங்க. எல்லா படத்துல நடிச்சதுல ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் வந்து இப்போ பெரும்பாலும் ஹீரோக்கள் வந்து ஒரு குறை சொல்றாங்க ஹீரோக்கிட்ட. முன்னெல்லாம் வந்து மரத்தடியில் உட்காந்து நாங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம், ஆனால் அந்த சூழ்நிலை இப்போ இல்லை, எல்லாம் போய் கேரவங்க உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களை பொறுத்தவரையிலும் யாரு கேட்டாலும் என்ன சொல்றாங்கன்னா, கிஷோர் சார் ரொம்ப எளிமையாக இருப்பார், அவருக்கு மேனேஜரும் கிடையாது, அவர் தனியாக ஒரு ரூமில் இருப்பார், எந்த இடத்துல போய் படுத்து சொன்னாலும் படுத்துப்பாரு, உட்காந்து சொன்னாலும் உட்காரு. அவ்வளோ எளிமை எப்படி உங்களுக்கு வந்தது? மற்றவங்களுக்கு நீங்கள் ஏதாவது அட்வைஸ் பண்ணுறீங்களா? மற்ற ஹீரோக்களையும் அப்படி இருக்கிறாங்க, அதை பற்றி சொல்லுங்க. இல்லை, அது எளிமையெல்லாம் கிடையாது. எனக்கு அப்படி இருக்கிறது பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். நான் அதனால அப்படி இருக்கேன். எனக்கு எப்படி வேணுமோ அப்படி இருக்கிறது தான். எல்லாருமே அவங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி இருப்பாங்க. அது தப்புன்னு சொல்ல முடியாது. தேவை, இப்போல்லாம் தேவை. இப்போ என்னென்னா ஆர்டிஸ்ட் வந்து கேமராவில் உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறதுலாம் பெரிய தப்பு. ஏன்னா எனக்கு வெளியே உட்காரத்து பிடிக்கிறது இல்லை, நானும் போகிறேன் கேமரா கொடுப்பேன், நானும் உட்காரேன். வெயில் ரொம்ப அதிகமாக இருந்தால் ஏன்னா ஆர்டிஸ்ட் ஆன் ஸ்க்ரீன் தெரிய மாட்டேன்ல. ஸோ வேத்து ஊற்றிட்டு இருந்தா சீனில் அப்படி இருந்தால் ஓகே, ரொமான்டிக் சீனில் வேத்து ஊற்றிட்டு இருந்தால் இதில் இருக்கிறது ஓடி போயிடும். ஸோ அதனால் எது தேவையோ அது தலை போக. இப்போ கார் தேவை ஆகிடுச்சு. ஓகே, அவ்வளோ டிராஃபிக், அந்த புகை, அந்த சவுண்டு, இதுலலாம் போக முடியாது. அதனால காரில் போகிறோம்ல. ஸோ அதனால் அது வந்து திமிருங்க நம்ம சொல்ல முடியாது. காரில் போகிறதோ பைக்கில் போகிறதோ நடந்து தான் போகணும், பஸ்ஸில் தான் போகணும்னு சொல்ல முடியல. ஸோ எவ்வளோ வசதி இருக்குது, எவ்வளோ தேவைங்கிறத பொறுத்து எல்லாருமே அப்படி இருக்குது. ஹீரோக்கிட்ட ஒரு ஃபோன் நம்பர் கேட்டால் கூட ப்ரொடியூசருக்கு டைரக்டர் கூட கொடுக்க மாட்டாங்க, அவங்க மேனேஜர் நம்பர் தான் கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் ஃபோன் நம்பரும் கொடுத்து அவங்க ஃபோன் கூட நீங்களே எடுத்து பேசுகிறேன்னு வர சொல்கிறாங்க. அதனால தான் உங்களுக்கு பாட்டு. அது என்னோட பிரச்சனை. அது என்னோட நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. எனக்கு என்னன்னா, நான் விவசாயம் வேலை பண்ணுறதில்ல. எதுக்கு பண்ணுறேன்னா எனக்கு மனுஷங்களோட இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த மாதிரி நாய் ஆடு மாடு கொஞ்சம் கடி அந்த மாதிரி இருந்தால் ஓகே. ரொம்ப மனுஷங்க அதிகமாக இருக்கு என்னை சுற்றி இருந்தால் எனக்கு ரொம்ப கஷ்டம், மூச்செல்லாம் முடியாது. அதான் வந்து என்னை சுற்றி நான் மனுஷங்களை வச்சுக்கலாம். அது என்னோட பிரச்சனை. அது கிஷோர் சார், இந்த கதை ரொம்ப நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா பண்ணிருந்தீங்க உங்க விமர்சனிக்கானே எல்லாருமே. ஆனால் இந்த கதையை கேட்குறப்போ என்னடா இது பெங்களூர்ல இந்த மாதிரி அடிதடி அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா? அந்த இதில் வந்து நம்மளை வந்து நீங்கள் வந்து ரொம்ப மெச்சூர்டாக இருந்தது படம் மொத்தமாக பார்த்தேன். ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பார்த்தா கூட மெச்சூர்டாக தான் இருந்தது. ஆனால் உங்களுக்கு தோணுச்சா அந்த மாதிரி ஒரு ஃபீல்? இல்லை, பிரச்சனை நடந்த பிரச்சனை தானே, அது ஹிஸ்ட்ரி நம்ம மாற்ற முடியாது இப்போ. ஆனால் அதை ஞாபகம் வச்சுட்டு அதுலேருந்து நம்ம கற்றுக்கிட்டு எது நல்லதோ அதை கற்றுக்கிட்டு அடுத்து அப்படி ஆகாமல் இருக்கிறத பார்த்துக்கிறது தான் ஒரு மனிதனோட. பட் இதில் வந்து அதை வந்து ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பிரச்சனை நடந்த இடத்த வந்து வேறையே கதை சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அது யார் மேலே எப்படிலாம் இம்பேக்ட் பண்ணுறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து ஆமாம் இந்த மாதிரி இந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாது, அது வந்து யாரையாரோ பாதிக்கப்படுறாங்க, அது தெரியவே இல்லை நமக்கு இந்த தோணுங்களுக்கு. ஸோ அதனால் அது தெரியும். இப்போ ஃபுல்லாக கதை சொன்னப்போ எனக்கு தெரியுது அது வந்து இங்கே தப்பாக யூஸ் பண்ணல, அது அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி எவ்வளோ தேவையோ எதுக்காக தேவையோ ஒரு நல்ல விஷயத்துக்காக யூஸ் பண்ணுறேன். அதனால கிஷோர் சார், கிஷோர் சார், சார் இங்கே சார், கேங்க சார், இங்கே சார், இங்கே நடிப்பீங்க, பொல்லாதவங்களும் அதே மாதிரி தான். இப்ப பயந்து சின்ன சின்ன பசங்க பயந்து ஒரு விஷயம் பண்ணிருந்தீங்க, பார்த்துருக்கோம். கிடையாது.
அது அவங்க சாய்ஸ், அவங்க சூஸ் பண்ணதுன்னு. அவங்க என்னை வந்து இந்த மாதிரி வச்சு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் இந்த ஆக்சுவலாக நான் நன்றி சொல்ல வேண்டியது வெற்றிமாறன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் படத்துலேயே வந்து ஒரு நல்ல வில்லனாக காட்டிட்டாங்கல்ல. ஸோ அதனால் வந்து எந்த மாதிரி கேரக்டர் வேணாலும் என்னை வச்சு அவங்க விஷுவலைஸ் பண்ணிக்க முடியுங்கிற ஒரு 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 இமேஜ் இல்லாத ஒரு இமேஜ் ஒன்று கிடச்சிது. ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல விஷயம் தான் அது. ஆக்சுவலாக ப்ரெடிக்ட் பண்ணாமே இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வந்தா பார்த்த உடனே எல்லாம் விழுந்தான்னு சொல்லிட்டு நம்ம படத்துல வேற யாரும் மாற்றவே முடியாது அப்படி ஆகிடும். ஸோ அப்படி இல்லாமல் இப்படி ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு இமேஜ் இருக்கிறது. தேங்க்ஸ் டு இது எல்லாமே நிறைய ரைட்டர்ஸ் அப்படியே எனக்கு ரோல் அந்த மாதிரி ரோல்ஸே கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி ரோல்ஸ் என்ன சூஸ் பண்ணி அடிக்க வச்சுட்டு இருக்காங்க. ஸோ நான் பண்ணல, அவங்க பண்ணுது. ஸோ என் தப்பு கிடையாது, இவர் வந்து எப்போ ரொம்ப நாள் முன்னாடி ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ் நினைக்கிறது. ஸோ நான் நடிச்ச ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ் ஹை ப்ரீஸ்டஸ்ன்னு சொல்லி அதுக்கும் என்ன கூப்பிட்டு அடிக்க வச்சாரு. இதுக்கும் என்ன கூப்பிட்டு அடிக்க வச்சாரு. எதுக்குன்னு எனக்கும் தெரியல. எனக்கு ஒன்றும் அந்த மாதிரி ஸ்பெஷல் எபிலிட்டி எல்லாம் இருக்கிறது எனக்கு தோணல. தேங்க்யூ. கிஷோர் சார், சார் அது என்ன சார் எல்லா அப்பாவும் பசங்களே வெளிவெளின்னு விழுக்கிறாங்க. பவர்ல இருக்கிற பவர் இல்லாதவங்க ஆப்ரேஷன் பண்ணுவாங்கல்ல, அது வெளியே பண்ண முடியாது. வெளியே அந்த கோவம் காட்ட முடியாது. கோவம் காட்டினா முதிலே அடிப்பாங்க. ஸோ பசங்க வந்து ஈஸியாக கிடைப்பாங்கல்ல. அதுதான் நம்மளும் இப்போவும் பண்ணிட்டு இருக்கோம். அதை இப்போ வந்து அபியூஸ் இல்லை, நம்ம அடிக்க மாட்டோம், அதெல்லாம் போய் எனக்கு தெரிஞ்சு நானே அடிச்சிருக்கேன். பசங்க தாங்க முடியாம அடிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்ல அதுக்கு வருத்தப்பட்டிருக்கேன். ஏன்னா அது சரியான வழி இல்லைன்னு எனக்கு தோன்றும். அன்பா சொன்னா, பாசத்தோட சொன்னா என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம், எதை வேணாலும் மாற்றலாம். ஸோ அதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். அந்த பொறுமை இந்த படம் கற்றுக் கொடுக்கணும் எனக்கு தோன்றும். சார் இப்போ உள்ள இந்த பொண்ணுல அடிக்கிறது இல்லை, ராணியா பாக்குறாங்கல்ல, அதுவே பிரச்சனை தான். அவங்க வீட்டுக்குள்ளே குத்தி வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள், அது அவங்களுக்கு வேற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். பசங்களை ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது பெண் குழந்தைகள் வளர்க்குறப்ப அவங்களுக்கு வேற மாதிரியான அப்பாவுக்கு அதுவும் ஒரு வகையான அபியூஸ் தான். அப்பா அபியூஸ் பண்ணுறாரு அப்படின்னா தப்பான அர்த்தத்தில் எடுத்துக்கலன்னா அவங்களுக்கு நான் இருக்கிற நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே அபியூஸ் தான் நான் நினைக்கிறேன். அவர் பிரதர் கேட்கும்போது கூட பசங்களை அடித்து வளர்க்கலாம்னு கேட்டார். 100% அடித்து வளர்க்க தப்பு தெரியாது. ஏன்னா அது எந்த வகையிலுமே ஹெல்ப் பண்ணாது. அதான் பேசும்போது கூட ஒருத்தர் சொன்னார், ஒரு பானையை வடிக்கும் போது அதை அழுத்தி பிடிக்க முடியாது, உடஞ்சிடும். அடித்து எதுவுமே பண்ண முடியாது, உடஞ்சிடும். அது சாஃப்டாக பக்குவமாக தான் ஹேண்டில் பண்ணிடணும். அதுதான் பேரண்டிங்காக இருக்கணும். ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல நீங்க சொல்றீங்க அடிக்கக்கூடாதுன்றீங்க. அடிக்காம வளர்ந்த குழந்தைங்க நீங்க பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸா இருக்காங்க. டோட்டலாவே போதை கிடைக்கிறாங்க. அப்பவே அடிச்சு வளர்த்துருந்தா சரியா வந்திருக்கனால சார் அப்பாக்கள் வந்து யாரும் அடிப்போம். அந்த போதையை கொண்டு வந்தது யாரு? அவரையும் அடிக்கணும்ல. எல்லாரும் சமுதாயத்தோட தப்பு. அதான் சார் என்னன்னா, அப்பா பேரண்ட்டுன்னு ஒரு நாள் 24 மணி நேரம் சார். 24 மணி நேரத்துல 8 மணி நேரம் ஸ்கூல்ல இருக்காங்க. ஓகேங்களா, 8 மணி நேரம் தூங்குறாங்க பசங்க. ஸோ 16 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. மீதி 8 மணி நேரத்துல பேரண்ட்ஸ் வந்து காலைல எந்திரிச்சு அவங்களுக்கு யூனிஃபார்ம் மாட்டி வர டைமும் ஈவினிங் வீட்டில் கூப்பிட்டு வந்து அதுலேயே நிறைய டியூஷன்ஸு சம்திங் இதெல்லாம் போகுது. ஸோ சொசைட்டியோட தான் அவங்களுடைய டைம் ஸ்பெண்ட் வந்து அதிகமாக இருக்குது, பேரண்ட்ஸோட கம்மியாக. ஸோ நீ ஏன் ஒழுங்காக இருக்க மாட்டேன்னு அடிக்கிற இடம் மட்டும் தான் வீடாக இருக்கே தவிர அவங்களை வளர்க்குற இடம் வீடாக கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு அந்த சொசைட்டியை கிரியேட் பண்ணி தரது தான் விஷயமா இருக்குது. ஸோ ஒரு வீடு மட்டும் ஒரு குழந்தைங்களை நல்லா வளர்க்காது. 100% சொசைட்டியும் கரெக்டான சொசைட்டியாக இருந்தால் தான் குழந்தைங்க வளர்க்க முடியும். அதுதான் வீதிக்கு தான் வளர்க்குது. ஸோ அதனால் இதில் நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்குது சார். ஏன்னா நான் ஒரு பேரண்டாக இன்னைக்கு பசங்களை வளர்க்கும் போது நிறைய கன்ஃபியூஸ் பண்ண போகிறேன். எது சரி எது தப்புன்னு புரியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்போ பார்க்கும்போது தான் தெரியுது எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு பையன் நாளைக்கு ரோட்டில் போகிறான்னா அந்த தான் பையனும் நினைக்கணும், அவனுக்கு அந்த சொசைட்டி நம்ம தான் கிரியேட் பண்ணி தரணும். ஸோ ஜென்ரலாக 2K கிட்ஸ்ன்னு நம்ம காரணம் பண்ணவே முடியாது, பண்ண முடியாது. இப்போ வந்து சார் கிஷோர் சார் அற்புதமான ஸ்கிரிப்ட், 360 டிகிரி பெஸ்ட் ஸ்கிரிப்ட். ரீசெண்டா நான் பார்த்த வரைக்கும் தமிழ்ல நம்ம ஏரியாவில் வந்து பாத்தீங்கன்னா அவர்களே தெரியாத ஒரு ஸ்கிரிப்டா இருந்தது. வாழ்த்துக்கள். கிஷோர் சார் லாஸ்ட் ஒரு क्वेश्चन சார். இப்போ உள்ள ஸ்டார்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ரோல் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு பண்றாங்க. பட் நீங்க இப்போ அந்த சாய்ஸையே சூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்களா, என்ன காரணம்? இல்லை அது வரல, அவ்வளோதான். அதனால பண்ண வேண்டாம். பட் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் வந்து வெரைட்டி தான் தேடணும்.
ஆர்டிஸ்டா ஒரு வெரைட்டி தேடுறோம். ஏன்னா ஒரே மாதிரி படங்கள் பண்றது ரொம்ப போரிங்கா இருக்கும். ஆடியன்ஸ் வந்து எதிர்பார்க்கணும், வெரைட்டி கொடுக்கல. ஸோ வெரைட்டி தான் தேடிட்டு போறோம். எனக்கு நான் நிறைய நெகட்டிவ் பண்ணிட்டேன். கேடியா ரொம்ப நாள் இருந்து இப்போ நல்லா தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு குரூப் பிக்சர் எடுத்துக்கலாம். உங்க அப்பா வந்து ஒரு பெரிய லெஜண்ட். உங்க நீங்க உங்க சிஸ்டர் இவங்கெல்லாம் பண்றது, மருமக பிள்ளைகள் பண்றது இதெல்லாம் பார்த்து என்ன சொல்றாரு? ஏன்னா குறை சொல்லுவாரா நிறைய சொல்லுவாரா? அப்பா குறை சொல்ல மாட்டாரு. அது அப்பா எப்பவுமே பாசிட்டிவா தான் பார்ப்பாரு. அப்பா ஏதாவது பண்ணிட்டே இருப்பாரு. இப்போ வந்து சீரியல் நடிச்சிட்டு இருக்காரு, எழுதிட்டு இருக்காரு, ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்காரு, ஒரு சில மூவிஸ் டைலாக் எழுதுறாரு. அவர் எப்பவுமே அமைதியா இருக்க மாட்டாரு, ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருப்பாரு. அந்த பாபியோட போட்டுக்கு அவர் ஓஜி, அவர் ஓஜி. தேங்க்யூ. நீங்க பேசும்போது எல்லாரும் பத்தி பேசுறீங்க, கிஷோர் சார் பத்தி மட்டும் ஒரு வார்த்தை பேசுங்க. அது என்ன காரணம்? ஐயோ என்னங்க, நான் தான் சொன்னேன். அவர் தான் வந்து நான் சொன்னேன் பயமா இருக்கு சார், நான் அவர்கிட்ட தான் சொன்னேன். டென்ஷனா இருக்கு சார், நான் அவர்கிட்ட தான். அப்ப அவரு எனக்கும் டென்ஷனா இருக்கு, எனக்கும் பயமா இருக்கு. ஒண்ணும் இல்ல, நம்ம எல்லாம் ஒரு செய்திகளை கிருஷ்ணான்னு கேட்டுச்சு. கிஷோர் சார் கிஷோர் சார் சொல்லிடுறேன். என்கிட்ட பயப்பட மாட்டாங்க.